11th standard chapter 3 exercise 3.4 trigonometric identities பார்க்க போறோம். First sum, if sin x equal to 15 by 17 and cos y equal to 12 by 13 0 less than x less than pi by 2 and 0 less than y less than pi by 2 find the value of ன்னு சொல்லி 3 subdivisions கொடுத்திருக்காங்க. அந்த 3 subdivisions find out பண்ண போறோம். 3 subdivisionsக்குமே sin x cos y same தான். As well as 0 less than x less than pi by 2. Pi by 2 is nothing but 90 degree. So 90 degree lies in the first quadrant. 0 ல 90 degree வந்து first quadrantல தான் lie ஆகும் நமக்கு தெரியும். So first quadrantல all silver tea cups. இது first, second, third, fourth. So first quadrantல பொறுத்த வரைக்கும் 0 to pi by 2 na 90. So இந்த இதுல தான் lie ஆகுது. All the things are positive. So first find out பண்ணிக்கலாம். காமனா கொடுத்திருக்கிறதுல இருந்து x உம் y உம் வச்சு எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சப்டிவிஷனா ப்ரூஃப் பண்ணலாம். சரி find out பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். இந்த சம்க்கு ஃபர்ஸ்ட் சம்க்கு யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து cos of a plus b. இந்த a plus b க்கு பதில் x plus y ன்னு கொடுக்கலாம். alpha plus beta ன்னு கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். So cos of a plus b na cos a cos b minus sin a sin b இதுதான் ஃபார்முலா. Next cos of a minus b. Cos a cos b plus sin a sin b. Third one is sin of a plus b. Sin a cos b plus cos a sin b. Next sin of a minus b ஓட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. Fifth one is tan of a plus b. Tan a plus tan b whole divided by 1 minus tan a tan b. Last formula is tan of a minus b equal to tan a minus tan b whole divided by 1 plus tan a tan b. More or less இந்த exercise இந்த 6 formulas யூஸ் பண்ணி மட்டும் தான் போடுவோம். ஒரு சிலது மட்டும் proof போடுவோம். இப்போ பார்த்தலாம். First இந்த sin x and y lies in the first quadrant already நான் teach பண்ணிட்டேன். All trigonometric ratios are positive. First quadrantல எல்லாமே positive. இப்போ sin x னா opposite by hypotenuse. Sin x னா opposite by hypotenuse. Cos x னா adjacent by hypotenuse. இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும். So இப்போ ஒரு right angle triangle வரைஞ்சிருக்கேன். இது x க்கு வரைஞ்சிருக்கேன். இந்த right angle triangle y க்கு வரைஞ்சிருக்கேன். So x க்கு வரையும்போது நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா sin x instead of theta தான் x ன்னு கொடுத்திருக்காங்க. So அது வந்து 15 by 17. அப்ப opposite side வந்து 15, hypotenuse side வந்து 17. So இந்த x போட்டாச்சு. இப்போ இங்க angle இருக்கு அப்படினா இது வந்து என்னவாயிடும்னா opposite side ஆயிடும். right angle triangle இங்க இருக்கு b ல. So opposite side என்னவாயிடுச்சு 15 ஆயிடுச்சு. hypotenuse side 17 ஆயிடுச்சு. So இந்த value find out பண்ணாதான் மீதி இருக்க trigonometric values நம்ம find out பண்ண முடியும். Similarly இப்ப cos y பக்கத்துலயே diagram போட்டுருக்கேன். அதை செப்பரேட் பண்றதுக்காக இத ABC னோ இத PQR னோ மென்ஷன் பண்ணிருக்கேன். So இங்கேயும் ஒரு right angle triangle. இங்க x வந்த மாதிரியே இந்த இடத்துல என்ன எடுத்துக்கனா y ன்னு எடுத்துக்க. angle நீங்க இங்க கூட எடுத்துக்கலாம். எங்க வேணா எடுத்துக்கலாம். B ல மட்டும் இங்க Q லயும் இங்க B லயும் எடுக்க முடியாது. ஏன்னா இங்க right angle triangle இருக்கு. மேபி diagram differ ஆச்சுனா நீங்க angle right angle triangle எங்கயாவது place பண்ணீங்கன்னா மாத்தி போட்டுக்கலாம். So 12 by 13 னா adjacent by hypotenuse. Adjacent sideன்றது இதுதான். theta இங்க இருக்குனா இதுதான் adjacent, இது opposite, இது hypotenuse. So adjacent வந்து 12, hypotenuse வந்து 13. So நம்ம இந்த things find out பண்ணா மீதி இருக்க trigonometric value ratios கண்டுபிடிச்சுக்கலாம். So first நான் BC கண்டுபிடிக்கிறேன். BC equal to root of AC square minus AB square. டைரக்டா போட்டுருக்கேன். AC னா அதோட வேல்யூ தெரியும் நமக்கு 17 square minus 15 square. So 17 square பண்ணோம்னா 289 வரும் minus as it is. 15 square பண்ணா 225. So 289 ல 225 subtract பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64. So 64ன்றது BC square ஓட வேல்யூ. BC ஓட வேல்யூ வந்து √64. So இத ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோம்னா 8. So இந்த BC ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 8 ன்னு. அதே மாதிரி இங்க PQ வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So PQ equal to hypotenuse square இந்த PR square minus QR square. So PR வந்து 13 square minus 12 square. 13 square வந்து 169 minus 12 square ஓட வேல்யூ வந்து 144. So 169 ல 144 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25 √25 நமக்கு கிடைக்குது PQ ஓட வேல்யூ. அப்ப PQ கண்டுபிடிக்கிறதுக்கு √25 5 ன்னு வரும். √25 ஓட வேல்யூ 5. So PQ இங்க find out பண்ணியாச்சு as well as BC க்கு find out பண்ணியாச்சு.
இப்போ sin xக்கு ஆல்ரெடி क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 15/17. cos x கான ஃபார்முலா வந்து adjacent by hypotenuse. cos theta adjacent by hypotenuse. sin theta வந்து opposite by hypotenuse. cos theta வந்து adjacent by hypotenuse. tan theta வந்து opposite by adjacent. So இத வச்சு தான் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் x க்கு தனியா கண்டுபிடிச்சிக்கலாம், y க்கு அப்புறமா கண்டுபிடிக்கலாம். sin x ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க क्वेश्चन, அத as it is எடுத்து எழுதியாச்சு. cos x க்கு வந்து adjacent by hypotenuse. So இதோட adjacent side வந்து இதுதான். இதுக்கு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 8, இது வந்து 5. So எடுத்து எழுத ஈஸியா இருக்கும். So 8 by hypotenuse வந்து 17, 8/17. tan x க்கு வந்து opposite by adjacent. So opposite by adjacent 15/18. So x ஓட பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் y ஓட பார்ட்டுக்கு போயிடலாம். sin y அவங்க cos y தான் கொடுத்திருக்காங்க 12/13 ன்னு क्वेश्चनல. So sin y க்கு வந்து opposite by hypotenuse. opposite side ன்னு பார்த்தோம்னா 5. So 5/13 sin y ஓட வேல்யூ. tan y வந்து opposite by adjacent. So 5/12. So இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மூணு சப்டிவிஷனுக்கும் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். So first subdivision question பாருங்க, sin of x plus y. question இதுதான், sin of x plus y. So it is in the form of third formula ல இருக்கு. sin of a plus b. a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல y இருக்கு. அப்ப sin a cos b க்கு பதில் sin x cos y plus cos x sin y ன்னு போடுவோம். அப்ப sin of x plus y equal to sin x cos y plus cos x sin y. இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்து போட்டுருக்கோம். இப்ப sin x க்கு வேல்யூ இங்க இருந்து எடுத்து எழுதிக்கலாம். sin x ஓட வேல்யூ வந்து 15/17 போட்டாச்சு. நெக்ஸ்ட் cos y க்கு வந்து 12/13 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. plus as it is cos x க்கு வந்து 8/17, sin y க்கு வந்து 5/13. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into 12 வந்து 180 whole divided by 17 into 13 221 plus 8 into 5 வந்து 40 divided by 17 into 13 221. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 220/221. இத சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், இது பண்ண முடியாது. So as it is விட்டாச்சு. So sin of x plus y ஓட வேல்யூ வந்து 220 divided by 221. Next second subdivision, cos of x minus y ன்னு கேட்டிருக்காங்க. cos of x minus y. cos of x minus y னா செகண்ட் ஃபார்முலா, cos of a minus b. அப்ப cos a cos b plus sin a sin b. சோ அந்த ஃபார்முலா தான். a வர இடத்துல x யும் b வர இடத்துல y யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப cos x cos y plus sin x sin y. சோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். cos x க்கு வந்து 8/17, cos y க்கு வந்து 12/13 plus sin x க்கு வந்து 15/17, sin y க்கு வந்து 5/13. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இத கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இங்க எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. So 12 into 8 96, 13 into 17 221 plus 15 into 5 வந்து 75, 13 into 17 வந்து 221. So இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஏனா LCM சேமா இருக்குது 221. 96 75 ஆட் பண்ணோம்னா 171 whole divided by 221. So cos of x minus y find out பண்ணியாச்சு. 171/221. Next third subdivision பாருங்க, tan of x plus y. third subdivision ஓட question வந்து tan of x plus y. tan of x plus y ன்றது fifth formula. So tan a plus tan b. அதாவது a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல y இருக்கு. tan x plus tan y divided by 1 minus tan x tan y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். சரி ஃபார்முலா எழுதிருக்கோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. tan x ஓட வேல்யூ வந்து 15/18 plus tan y ஓட வேல்யூ வந்து 5/12 whole divided by 1 minus tan a tan b into ல வரும். So 15/8 into 5/12. இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So as it is அப்படியே மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 15 into 12 வந்து 180, 8 into 5 வந்து 40, 12 into 8 வந்து 96. இது LCM எடுத்துருப்போம். நான் LCM எடுக்கிறதுக்கு பதில் அப்படியே மல்டிப்ளை LCM எடுத்தாலும் அதே தான் வரும். So 96 இதை இங்க cross multiply பண்ணியாச்சு, இதை இங்க cross multiply பண்ணியாச்சு. So 180 plus 40 whole divided by 96. இந்த இடத்துல மட்டும் simplify பண்ணிருக்கேன் 3 டேபிள்ல. 3 4s are 3 5s are. So 5 into 5 வந்து 25, 8 into 4 வந்து 32. இப்போ denominatorல LCM எடுத்துக்கலாம். இதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப்ல 180 plus 40 வந்து 220/96
whole divided by இங்க LCM எடுத்தோம்னா 1 into 32 is 32 minus 25 whole divided by 32 னு வந்துருச்சு. next 220 by 96 as it is. இங்க வந்து இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்ப கீழ இருக்க 32 மேல போய்டும். 32 ல 25 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7. next இது வந்து 32 டேபிளே கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 time 3 time. so 220 into 1 வந்து 220, 7 into 3 வந்து 21. so tan of x plus y ஓட வேல்யூ வந்து 220 by 21. that's all.